Okay, let's pray. Loving Heavenly Father, we want to remind ourselves, Father God, that you are an unchanging, um, forever, beyond time, um, everlasting Father. Lord, but you are talking to us, Lord, and trying to show to us, making us to understand um, how you are beyond time, Father. Help us, Father, to uh, even think about it, comprehend it, understand it, where we, our lives and are for such a small, specific time, Father, we may not be able to fully comprehend, but help us, Father, be with us. Guide us, Lord, while we look at your word. Be with us so that the right understanding comes to our heart. Be with us, Father, while we discern and understand what you are telling us, Father. Be with us while we let no wrong understandings enter our mind. In Jesus' precious name, bless the star. Amen. Amen. Okay, so in the series, we are looking at how God keeps His word. Um, and how he's been telling us. ஸோ பைபிளில் இருக்கிறது அந்த இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப சம்டைம்ஸ் குறுக்கி என் வாழ்க்கையில் நம்ம எ- நமக்கு என்னன்னு ரொம்ப அந்த பார்வையில் ஒருவேளை பார்த்துடலாம். ஸோ பி கேர்ஃபுல். திஸ் இஸ் காட் பாசிங் ஆன் அ மெசேஜ் டு அஸ். அப்போ அந்த மெசேஜ் வந்து இட் வில் நாட் பி ஜஸ்ட் ஆல் அபவுட் மீயாக இருக்க முடியாது இல்லை. இட் ஹேஸ் டு பி சம்திங் மச் பிகர். And it is bigger. It is all about Jesus. And we take comfort, we should take comfort knowing that this is all about Jesus. இது என்னை பற்றி இருக்குன்றனால கம்ஃபர்ட் எடுக்கிறத விட, ஆஸ் யூ வி பிகம் மோர் மெच्योर கிறிஸ்டின்ஸ், இது 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 எல்லாமே ஜீசஸ் பற்றி எப்படி கடவுள் கொடுத்துட்டு வர்றாருன்னு தெரிய தெரிய நமக்கு இவ்வளோ இவ்வளோ காரியங்களை செய்கிற காட் என் வாழ்க்கையும் கட்டாயம் பார்த்துப்பார். அந்த கம்ஃபர்ட் அப்படி வரணும் நமக்கு கம்ஃபர்ட். So I hope the word works in you. Ah, so we are looking at his promise to Adam. இல்லை ஒரு மெசையா அனுப்புகிறேன்னு சொன்ன ப்ராமிஸ், அந்த லைனை நம்ம பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த த்ரெட், இன்ஃபேக்ட் ஹோல் பைபிள் இஸ் ஒன்லி அபவுட் தட் த்ரெட். But we are going to concentrate and look at that point very, very, very specifically so that it sits in our mind. So we looked at how Israel is getting created. Noah fled முடிஞ்சு 10 தலைமுறைக்கு அப்புறம் அப்போ நிறைய ஜனக்கூட்டம் வந்துருச்சு. ஏப்ரஹாமை செலக்ட் பண்ணி ஏப்ரஹாமில் ஒவ்வொரு அந்த சந்ததியிலேருந்து எடுத்து ஜேக்கப் வரைக்கும் எடுத்து அந்த 12 பிள்ளைங்க அதுலேருந்து எல்லாரும் உங்களை தான் கண்ட்ரி ஆக்க போகிறேன்னு சொல்லி, எதுக்காக கண்ட்ரி? நெவர் ஃபர்கெட் இட் இஸ் ஒன்லி ஃபார் ஜீசஸ் டு பி பார்ன். ஓகே, ஸோ அதனால தான் ஹோல் ஃபோக்கஸ் ஆஃப் இஸ்ரேலே. அதுக்கப்புறம் இஸ்ரேல் அவருக்கு எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நேஷனாக வைக்கணும்னு அவர் அவர் ஹீ God wanted to, and he'll try. I don't want to say God tries, but um, God allows Israel to grow in him, but they didn't. Okay, all right. So இதுதான் இந்த பேட்டர்ன், அந்த இந்த இஸ்ரேல் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏப்ரஹாம் ஜேக்கப் குடும்பத்தினர் பழுகி பெருகி ஈஜிப்ட் கடியிலிருந்து மோசே வெளியில் கூட்டு வந்து ஜோஷுவா வழியாக அந்த நிலத்தை கேப்சர் பண்ணி கானான் தேசத்தில் இருக்கிற வெவ்வேறு இடங்களை கேப்சர் பண்ணி காட் ஹெல்ப்ஸ் தெம் டு செட்டில் டவுன் இன் திஸ் பீஸ் ஆஃப் லேண்ட் ஆன் earth. ரைட்? ஓகே, ஸோ இதான் 12 கோத்திரம். இதில் இந்த மாதிரி செட்டில் ஆகுங்கன்னு சொல்லி இப்போ இருக்கிற இஸ்ரேல் ஏரியா தான். ஆனால் இது கொஞ்சம் லார்ஜர் ஏரியா இல்லை இருக்கிறாங்க. ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு மொத்தம் 500 இயர்ஸ்க்கு அப்புறம் டேவிட் ரூல் பண்ணி சாலமன் ரூல் பண்ணதுக்கப்புறம் கிங்டம் பிகம்ஸ்
2 2ஆ உடைஞ்சிருது. ரைட்? கீழ ஜெருசலம் கேபிட்டலா வச்சிருக்க ஜூடா சவுத்துல, நார்தர்ன் பார்ட்ல ஒரு ஒரு 10 ட்ரைபுடைய லேண்ட் எல்லாரும் சேர்ந்து அவங்க ஒரு தனியா ஃபார்ம் இதாகி உடைஞ்சு போச்சு. ஸோ இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலை அசிரியா வந்து கேப்சர் பண்ணி அவங்க they'll become they don't have their own place. அங்கே இருக்க இஸ்ரேல் மக்கள் சிதறடிக்கப்படுவாங்க வெவ்வேறு இடங்கள். அசிரியா நேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருந்தாங்க. பயந்து ஓடினவங்க இன்னும் அந்த கண்ட்ரியை விட்டுட்டு போனவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. பைபிள் இல்லை, வெளியில் கூட இருக்குது. ஸோ தட் ஹேப்பன்ட் டு நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். சதர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் மட்டும் தனியாக இருந்தாங்க. God was protecting them இன்னொரு 150 years. So this happened in 722 and this happens in 586. Okay. So இன்னொரு ஒரு 500 இன்னொரு 150 இயர்ஸில் ஜூடாவை பேபிலோன்னு இன்னொரு எம்பையர் வந்து பிடிச்சிருது. ஓகே. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி செட் இன் யோர் மைண்ட் because when the nation becomes to, or rather when the kings were ruling, ஒன்றா இருந்த கிங்டமை டேவிட் சாலமன் ரூல்டு. சாலமனுக்கு அப்புறம் 2ஆ பிரியுது இல்லையா? ஸோ அந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலில் கொஞ்சம் கிங்ஸ் ரூல் பண்ணாங்க. சதர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அவங்க அதுக்கு ஒரு தனி குரூப் ஆஃப் கிங்ஸ் இருந்தாங்க. ரைட்? அண்ட் கிங்ஸ் இருந்த டைமில் தான் ப்ராஃபிட்ஸ் வர் டெல்லிங் காட்ஸ் வேர்ட். ஸோ எப்போ சால கிங்குன்னு உண்டாக்குனாங்களோ, யார் உண்டாக்குனா? சாமுவேல். ஸோ ஹீ இட் இஸ் லைக் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட்ஸ் வருவாங்க. தேல் அட்வைஸ் த கிங் ஆஸ் வெல் அஸ் த கிங்டம். இந்த நேஷனில் இருக்கிற பீப்புளையும் அட்வைஸ் பண்ணி வருவாங்க. ஓகே, ரொம்ப ஒரு குட்டி ஜஸ்ட் அ ரிமைண்டர். இதில் ஏன் இந்த ரிமைண்டர் பண்ணேன்னு சொன்னாக்கா, ஜஸ்ட் டு ரியலைஸ் லைக் ப்ராஃபிட்ஸ் பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். அந்த பீரியட் ஆஃப் டைம் அப்போ என்ன நடந்துட்டுருக்கு உலகத்தில், என்ன நடந்துட்டுருக்கு இஸ்ரேலில் ஒரு ஐடியா தெரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த கிளாரிட்டி இஸ் லிட்டில் பெட்டர். ஓகே. ஸோ அந்த எல்லோ கலர் வந்து இஸ்ரேல் கிங்ஸ், ரெட் கலர் வந்து ஜூடா கிங்ஸ், அண்ட் தீஸ் ஆர் த ப்ராஃபிட்ஸ் டியூரிங் தட் டைம். ஸோ அப்போ இஸ்ரேல் அழிஞ்ச டைம், ரைட், அப்படின்னு ஒன்று இருக்கும். 2 கண்ட்ரியும் இன்னும் 2 கண்ட்ரி இல்லை, இஸ்ரேல் அண்ட் ஜூடா இன்னும் எனிமீஸ்னால அட்டாக் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. இஸ்ரேலில் அசிரியா அடிக்க போகுதுன்னு தெரிஞ்ச ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. அடிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச ப்ராஃபிட்ஸ், ஐ மீன் எல்லாருக்கும் தெரியும். அட்டாக் வந்துருச்சுன்றது அந்த பீரியட் ஆஃப் டைமில் இருந்த ப்ராஃபிட்ஸ். சிமிலர்லி வார்னிங்ஸ் ஃபார் ஜூடா. அப்புறம் த டைம் ஆஃப் கேப்டிவிட்டி ஆஃப் ஜூடா யூ கேன் கெஸ். அப்போ அந்த மென்டாலிட்டி ஆஃப் த கண்ட்ரி பீப்புளும் நமக்கு விளங்குச்சுன்னா அந்த டோன் ஆஃப் த புக்கும் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை? அப்போ வார்ன் பண்ணி புக் இருக்குதா, அந்த ப்ராஃபட்டிக் மெசேஜ் இருக்குதா, இல்லை அழிஞ்சு போன பறந்து பயந்து போய் உட்காந்துருந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு லிட்டில் மோர் லைக் ரெஸ்டரேஷன், ஹோப் உண்டு, திரும்ப உங்களை சேர்த்துருவேன், அந்த மாதிரி மெசேஜ் காட் கொடுப்பாரா இருக்கும்ல. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் when we know that and understand it. ஓகே. ஸோ இந்த ப்ராஃபிட்ஸ் வழியில் ஒன் ஆஃப் த ஏர்லி ப்ராஃபிட்ஸ் வந்து ஜோனா. ஸோ ஜோனா கோஸ் டெல்ஸ் ப்ராஃபஸி டு நினிவே. இந்த அசிரியா தான் வந்து அடிக்க போகுது, அந்த கேபிட்டலுக்கு தான் காட் இஸ் சென்டிங் ஜோனா. அதனால தான் ஓடி போயிட்டார் அடுத்த சரி இந்த பயங்கரமான கண்ட்ரிக்கா அப்படின்னு சொல்லி தான் அவர் ஓடுறாரு. ஸோ ஹி கம்ஸ் அண்ட் டெல்ஸ் அண்ட் தே ரிப்பென்ட் அண்ட் தே ஆர் ஃபைன் இல்லையா? தே காட் டஸ் நாட் டிஸ்ட்ராய் தெம். ஸோ அது ஜோனாட்ட பார்த்தோம் நம்ம. ஆமோஸ் இதில் வந்து எப்படி இஸ்ரேல் நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியும் ஸ்பெஷல், எனக்கு ஜென்டைல்ஸையும் நான் கூட்டி சேர்ப்பேன், அவங்களையும் அதில் இருக்க பிலீவர்ஸையும் கேதர் பண்ணுவேன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு வினோதமானது. ஏன்னா இஸ்ரேல்லே தான் ஃபோக்கஸாக இருக்கும். அப்போ அந்த டைமில்
நாட் ஓன்லி யூ பட் ஆல் அப்படின்றது இட்ஸ் அ பிக் நியூஸ். ஸோ ஆமோஸ் டெல்ஸ் தட். ஹோசியா ப்ராஃபட் அவர் வாழ்க்கையிலேயே வாழ்ந்தே ஹி ஷோட் அட்லீஸ்ட் ஹி அஃப்கோர்ஸ் ஹி ரோட் த புக். பட் நம்ம அதுலேருந்து கேதர் பண்ண பெரிய பாயிண்ட்டுன்னு பார்த்தது அவர் ஹவு ஹி காட் டெல்ஸ் him டு லீட் his லைஃப். இல்லை அவங்க ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் உமனை லவ் பண்ணுறது மாதிரி God loves us. So every day, like we are not being faithful to God, and God still loves us. And the message comes from Hosea. Same applies to Israel. So இஸ்ரேலுக்கும் அதான் சொல்கிறாரு, நீ தப்பு பண்ணிகிட்டே இருக்கிற, வெளியில் போகிற, பட் ஐ வாண்ட் டு கீப் யூ, ஐ வாண்ட் டு மெயின்டைன் யூன்னு சொல்கிறாரு. மைக்கா கிட்ட வினோ மைக்கா அதில் தான் பெத்லஹேம் இருக்கும், ப்ராஃபஸியில் பெத்லஹேமில் பிறப்பாருன்னு இருக்கும். ஆல்சோ தட் வீல் கெட் அ ஷெப்பர்ட் கிங். ஷெப்பர்ட் மாதிரி ஆட்டிடியூட் லவ்விங்காக இருக்கிற, ஆனால் வி வில் கெட் அ கிங் ஆல்சோ. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ். கிங்குக்கு இருக்கிற கெத்து வேறு, ஷெப்பர்டுக்கு இருக்கிற ஜென்டில் நேச்சர் வேறு. அது ரெண்டையும் சேர்த்து மைக்கா வுட் ஹவ் செட் தட் அந்த மாதிரி ஒரு கிங் வர போகிறாருன்னு. ஐசையா நம்ம நிறையா பார்த்தோம் ஹவு ஜீசஸுடைய ஃபஸ்ட் கம்மிங்கில் இருக்கிற so many points as well as the whole டைம்லைனில், மெசையானிக் டைம்லைனில் இருக்கிற எல்லாமே நிறைய விஷயங்கள் ஐசையாட்ட இருக்கிற கிரேட்னஸ் பார்த்தோம். ஸோ ஃப்ரம் த கிரேடில் டு த கிராஸ் டு த ஹிஸ் கிங்டம் டு அண்ட் எவர்லாஸ்டிங் காட், அது எல்லாமே அவர் சொல்லியிருந்தார் இல்லை. ஸோ ஐசையா வாஸ் அமேசிங், ரைட். அண்ட் தென் பை திஸ் டைம் நார்தர்ன் இஸ்ரேல் இஸ் நவ் நோ மோர் இல்லையா. அந்த பீப்புள் அங்கே மேபி கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் நிலத்தை காலி பண்ணி போக மாட்டாங்கல்ல. தெர் பி சம் பீப்புள், பட் மெனி பீப்புள் வுட் ஹவ் மூவ்ட். அசிரியா இட் செல்ஃப் வுட் ஹவ் டன் அ லாட். ஸோ அப்படி ஒரு உடஞ்சி போன ஒரு சுச்சுவேஷனில் சொந்த பிரதர்ஸில் எல்லாரும் அவங்க தே ஆர் சீயிங். பட் ஜூடா இஸ் ஆல்சோ நாட் ஸோ கிரேட். அதுலேயும் நிறையா கெட்ட கிங்ஸ், நாட் காட்லி கிங்ஸ் இருந்து ரூல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் இட் இஸ் டெண்டிங் டுவர்ட்ஸ் கேப்டிவிட்டி இல்லை, நாட் டிஸ்ட்ரக்ஷன் பட் கேப்டிவிட்டி. ஸோ அது அந்த ப்ராஃபஸிஸும் வர ஆரம்பிக்கும். ஓகேயா. ஸோ இந்த இந்த டைமில் தான் நாகும் வந்தார். நாஹும்ஸ் ப்ராஃபஸி வாஸ் ஆல் அபவுட் நினிவே. நினிவே எப்படி ஜட்ஜ் பண்ணப்படும், ஏன்னா இவ்வளோ கெட்டது நடந்திருக்கு. அசிரியா ஹேஸ் கம் அண்ட் அட்டாக்ட், எல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு மனக்கசப்பு இருக்கும்ல, அசிரியா மேலே கட்டாயம் இருந்திருக்கும். ஜோனா போய் சொல்லி ரிப்பென்ட்டான நினிவே வந்து இவங்களை அடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஹோல் ஸ்டோரி வாஸ் அ டஃப் திங். ஸோ நாகும் வழியாக காட் என்ன சொல்கிறாருன்னா, நினைவை நான் அழிப்பேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்ட்டு ஒரு 60-70 இயர்ஸ் டைம் கேப்பில் சொன்னது போலையே பண்ணார். நம்ம லாஸ்ட் டைம் அதை தான் பார்த்தோம். டீட்டெயில்ஸ் ஆஃப் நாஹும்ஸ் நினிவேஸ் டிஸ்ட்ரக்ஷன் வாஸ் மென்ஷன்ட் இன் நாஹும். இல்லை டீட்டெயிலாக ஃப்ளட்டால் அழிப்பேன், தீயால் அழிப்பேன், அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம we saw in Nahum's prophecy. So today I wanted to have a look at Zephaniah. Okay, so that's what we're going to look at. All right. So one thing I want you to keep in mind, God keeps talking about his judgment. So in the prophetical books பார்த்தோம்னாலே there are so many times that I will destroy, I will avenge, அந்த terms நிறைய வருது. I will judge, right? So அது ஏன் அது அது ஏன் கடவுள் சொல்லிட்டு செய்கிறாரு? Because we also know that he's doing it out of his merciful nature. அவருடைய கிரேஸ்னால அவர் சொல்கிறார், அழிச்சிருவேன், திருந்திருங்கன்னு. இஸ் கிவிங் பீப்புள் and all sinners time to repent.
So this we are seeing it in history as well. If you remember Noah and the flood, judgment judge பண்றது யாரு, flood அனுப்புனது யாரு, காட் தான் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் லைக் வேற ஏதோ கெட்டது நடக்க போது அதுலேருந்து நான் காப்பாத்துறேன் இல்லை. அவரே பண்ண போகிற ஜட்ஜ்மெண்ட், அவரே பண்ண போகிற டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஹீ சேவ்ஸ். கரெக்ட். ஸோ இந்த நினைவேக்கும் அதே சேம் ஸ்டோரி தான். நான் அழிக்க போகிறேன் திருந்துனீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிற ஜோனாவோட மெசேஜை தான் நினைவே கேட்டுச்சு. அந்த டைம் அந்த கிங்கு எல்லாரையும் ரிப்பென்ட் பண்ண சொல்லி they repented and they got another 150 years. ஸோ இருந்தாங்க. பட் நாகும் டைமில் அதே மாதிரி ஜட்ஜ் பண்ண போகிறேன்னு சொல்லி 60 years later it it happens and the judgment happens. So எப்படி நடக்குது? இட் இஸ் நாட் லைக் பிளேக் எல்லாம் நடந்தது மாதிரி காட் ஹிம்செல்ஃப் இந்த ஃப்ளட் மாதிரி God himself எடுக்கல, but he used another nation to make it happen. But he had prophesied. He had told through Nahum. He foretold இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he does that. So he is a God of wrath and judgment. அவர் தான் சேவ் பண்ணக்கூடிய கிரேஸ் உள்ள காடும் அவர் தான். ஓகே. And this is important because it applies to the same whole principle of what Adam and Eve பண்ண தப்பு and அவங்களோட descendants நம்ம பண்ற sin. So we are due for a God's wrath and judgment, but the same God also gives a way out by giving Jesus, and he saves also mankind. So அந்த pattern ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so he always does that and he destroys Nineveh in Nahum. அந்த so நாகூமோட புக்கில் ஸ்பெசிஃபிக்காக நினிவே அடிக்க போகிறேன்னு ரொம்ப கிளியராக இருந்தது. இந்த ஜெஃபனையா புக்கில் இட்ஸ் குளோபல். ஓகே, வேர்ல்டில் எல்லாரையும் அடிக்க போகிறேன்னு இருக்கும். அதனால ஐ வாண்டட் டு கிவ் தட் பேக்ரவுண்ட் அண்ட் கம் டு ஜெஃபனையா. ஓகே, ஸோ ஜெஃபனையா வந்து ஜூடா கிங்டம் அழிய போகுது, அழியல்ல சாரி, கேப்டிவிட்டியில், பேபிலோன் கேப்டிவிட்டியில் போகுது. தட் அப்போ இம்பெண்டிங் ஒன்று நடக்க போகுது. அண்ட் வை இஸ் காட் அலோவிங் தட்? பிகாஸ் இவங்க தே ஆர் இன்டு ஐடலேட்ரி, தே ஆர் வெரி கம்ப்ளசன்ட். கண்டுக்கிறது இல்லை, கடவுளை அவர் கொடுத்துருக்கிற லா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. கண்ட்ரின்னு ஒன்று இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு இருந்துடுறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் இஷ்யூஸ். அதனால இட் இஸ் கடவுள் டிசிப்ளின் பண்ணுற ஒரு டைம் வரப்போகுது. ஓகே. ஆமாம், இஸ்ரேல், நார்தன் இஸ்ரேல் இஸ் ஆல்ரெடி ஃபாலன். ஸோ ஜெஃபனியா வந்த பீரியட் வந்து ஜொசையா டைம். ஜொசையா டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, ஹீ இஸ் த பாய் கிங். அவர் டைமில் தான் லா புக்கு தோரா எல்லாமே தொலைச்சிட்டு உட்காந்துருந்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா டெம்பிளை க்ளீன் பண்ணும் போது கிடச்சிருக்கு. அப்படி கடவுளுடைய வார்த்தைகளை மறந்து போயிருந்திருக்கு அந்த ஜென்ரேஷனில். இல்லை, ரொம்ப மோசமாக இருந்திருக்காங்க. பட் ஜோசையாக்கு ஒரு அந்த இது நடந்து ஒரு ரிவைவல் நடக்கும் அந்த கண்ட்ரியில். ஹீ வில் பிரேக் மெனி ஐடல்ஸ், ஹீல் த டெம்பிள் அண்ட் அந்த பழக்க வழக்கங்களை திரும்ப கொண்டு வருவார் கிங் ஜோசையாஸ். அதனால் அவர் ஒரு ஹீஸ் நேம்ட் அஸ் அ குட் கிங். அந்த டைம் பீரியடில் இருந்தவர் ஜெஃபனையா. ஓகே, அப்போது யூ டென்ட் டு திங்க் இவருடைய ப்ராஃபஸீஸ் மஸ்ட் ஹவ் ஹெல்ப்ட் இன் த ரிவைவல், இஸ்ன்ட் இட்? அந்த டைமில், ஜோசையா டைமில் நடந்த காரியங்கள். ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். இன்னொன்று வந்து ஜெஃபனையா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஜெஃபனையா கையில் வச்சுக்கோங்க. ஜெஃபனையா 1:1 பார்த்தீங்கன்னா he is very clearly gives his genealogy. நான் மற்றவங்களாவது ஏதோ ஒரு அப்பா பேருன்னு அது எப்போமாவது ஒரு ப்ராஃபட் எழுதுவார். சில ப்ராஃபட் அவர் யாருன்னு தன்னை பற்றி எழுதவே மாட்டார். ஆனால் இந்த ப்ராஃபட் ஜெஃபனையா வந்து
ரொம்ப கிளியரா ஒரு 5 தலைமுறை எழுதி வச்சிருக்கோம். ஓகே. வை? பிகாஸ் ஹி இஸ் இன் ராயல் லைன். அந்த டேவிடிக் லைன்ல இருக்கிறனால, ரூலிங் ஃபேமிலியோட ஒரு சம்மந்தப்பட்டவர்னால, அத ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஹி ஹஸ் மென்ஷன்ட் இட். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஹி இஸ் அ பொய ப்ராஃபெட் ஃப்ரம் த ராயல் ஃபேமிலி. ஓகே. ஓகே. ஸோ ஜெஃபனியாவோட நேம் மீன்ஸ் த லார்ட் ஹைட்ஸ். லார்ட் மறைச்சு வச்சுப்பாரு அப்படின்ற ஒரு மீனிங். சஃபான் அப்படின்னா ஹைட் அண்ட் யா இஸ் காட். ஸோ there are so many verses about um, hiding under his wings. இல்ல? His wings will protect. I'll run to to him and he will hide me. நிறைய வசனங்கள் இருக்குல்ல. There were so many. Um, so Psalms மட்டும்லயே நிறைய இருக்கு. நான் நம்பி வருவேன் அவரோட விங்ஸுக்கு, ரெஃப்யூஜுக்கு வருவேன். அவர் விங்ஸில் மறைஞ்சிருந்தேன்னாக்கா ஐ வில் ரிஜாய்ஸ். இல்லை நான் அங்கேயே தங்கி இருந்துருவேன். அபைட் 91:1. ஸோ ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ் டாக்கிங் அபவுட் ஹைடிங் அண்டர் ஹெம். இன்ஃபேக்ட் ரூத் உடைய நன்மையை சொல்லும் போது கூட, லைக் வாட் இஸ் ஸோ கிரேட் அபவுட் ரூத், ரூத் பண்ண நல்லதுன்ட்டு போவாஸ் சொல்லும் போது கூட, he tells that only. He'll say, you Ruth, நீ எங்க காட ரெஃப்யூஜ்னு நம்பி வந்தனால you'll be blessed. He'll say like that. So அந்த அந்த yeah, so அந்த you can say it's like a metaphor. இல்ல, கடவுள்கிட்ட போய் நான் தஞ்சம் அடைகிறது தான் கடவுள் என்ன மறைச்சு வச்சுப்பார் அப்படின்னு, ரெண்டு போத் சிமிலர் மீனிங் அப்படின்றது. பட் அந்த மீனிங் ஜெஃபனயா பேர் அழகு நேம் இல்லை, இட் இஸ் அ கிரேட் நேம். அது அது தட் இஸ் த பாயிண்ட். ஓகே. ஸோ ஜீசஸ் ஆல்சோ talks about taking God as his refuge or hiding under God's wings. வாசிச்சு பார்ப்போமா? Matthew, twice I have written. Matthew 23:37. Mm. 23:37. ஓகே. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஈவன் காட்ஸ் ஆட்டிடியூட் பாருங்க. நம்ம போய் ஒளிகிறது ஒன்று. இது ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் உங்களை அப்படி மூடி மறைச்சு வச்சிருந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. ரைட்? யா. ஸோ ஹீ காட் இஸ் ரெடி டு டூ இட். நம்ம போய் நம்ம கேட்குறது ஒன்று, என்ன அப்படி பத்திரமா வச்சுக்கோங்கன்னு. பட் காட் ஹிம்செல்ஃப் டெல்ஸ், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ லைக் திஸ். ஒன்று ஒளிச்சு மறைச்சு நான் வச்சுப்பேனே. ஸோ இந்த ஹிடன் God hides is nice name. All right. Now coming to Zephaniah again. So Zephaniah book சும்மா ஷார்ட்டா சொல்லணும்னாக்கா, he talks a lot about Day of the Lord. அந்த இங்கிலீஷில் Day of the Lord definitely means the time when God is going to show his anger on mankind. ஓகே. மனுஷர் மேல கடவுள் அவருடைய கோபத்தை காட்டுற நாட்கள் ஒரு நாள் இஸ் கால் த டே ஆஃப் த லார்ட். அண்ட் அந்த டே ஆக்சுவலாக நிறைய ப்ராஃபிட்ஸ் ஹவ் மென்ஷன்ட் இட் ஆஸ் டே ஆஃப் த லார்ட். பிகாஸ் ஆர் ஃபோக்கஸ் இஸ் நாட் டே ஆஃப் த லார்ட். அந்த ரிசர்ச் பண்ணல, பட் ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். டே ஆஃப் த லார்ட்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த மேஜர் ப்ராஃபிட்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மைனர் ப்ராஃபிட்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் அ நோன் கான்செப்ட், டெஃபினெட்லி அ நோன் கான்செப்ட் ஃபார் இஸ்ரேல் பீப்புள். ஜட்ஜ்மெண்ட் வரப்போது அவர் கோபத்தில் வருவாருன்ற காரியம் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். ரைட்.
ஸோ ஜெஃபனியாவும் அந்த அந்த இதை டச் பண்ணியிருக்காரு. காட் இஸ் கோயிங் டு கெட் ஆங்க்ரி அப்படின்றப்ப மாதிரி சொல்லியிருக்காரு. இஃப் யூ டேக் ஜெஃபனியா 1 அண்ட் கண் அப்படியே ரன் த்ரூ த verses, you will see that is the major topic of the first chapter. We'll read a couple of verses. Can you read verse 2? Zephaniah 1:2. தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ம். ம- என்னெல்லாம் இருக்கோ அந்த நேஷன்ல எல்லாத்தையும் ஐ வில் ஜஸ்ட் டிஸ்ட்ராய். ஓகே. 14 to 15. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டே சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடுப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது அரணிப்பான நகருக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். சரி, you மனுஷர் can understand that. இல்ல இந்த சாப்டர் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஆல் அபவுட் ஹவு அந்த டே ஆஃப் த லார்ட் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எழுதியிருக்கும். யூ கெட் த டோன் ஆஃப் இட். ஆர் ஆர் நம்ம எய்ம் டு டூ Zephaniah today is not to do the book of Zephaniah, but we are looking at the messianic promises in Zephaniah, right? So just hold on to that thought. So இந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் வரும்னு சொல்லி God is telling on the day of the Lord. அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வெறும் இஸ்ரேல் உனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்படின்னு சாப்டர் 2ல் இருக்குது. ஓகே. ஸோ ஸோ மெனி பிளேசஸ் ஆர் மென்ஷன்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். ஸோ நீங்கள் அந்த சாப்டர் 2 அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு ஊர்கள் இருக்கும். மோஆப், அம்மோன், எத்தியோப்பியா, சிரியா, நிறைய நாடுகளோட பேர்கள் இருக்கும். ஸோ we can understand that it is attack is on many places. And it also talks about in verse 15, வெறும் நேம் பண்ண ஊர் மட்டும் இல்லை, எந்த ஊரெல்லாம் ஒரு ப்ரைட் எப்போ வரும் ஒரு ஊருக்கு? ஓ, நாங்கள் வி ஹவ் அச்சீவ்ட் அ லாட், நாங்கள் நல்ல கிரேட்டாக பில்டிங்ஸ் கட்டியிருக்கோம், வி ஹாவ் இனஃப் மனி, வி ஆர் அ ரிச் சிட்டி அப்படிலாம் நினைக்கும் போது யூ பிகம் ப்ரவுட், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லா ஊரும்னா, ஓ மை, தெர் ஆர் சோ மெனி பிளேசஸ் லைக் தட். ஸோ அவங்க எல்லார் மேலேயும் தெர் இஸ் கோயிங் டு பி எ ஜட்ஜ்மெண்ட். ஓகே. ஸோ the judgment is not only Israel or only இஸ்ரேலோட enemy நினைவே அவங்களுக்கு மட்டும் அப்படி இல்லை. It becomes much larger. Anybody who is self-content or proud against the Lord, இது கடவுள்கிட்ட எனக்கு எங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக கிடச்சிதுன்னு அவர் அக்னாலேஜ் பண்ணாத anybody, God is getting ready for the day of the Lord. ஓகே. இந்த லிஸ்ட்ல இஸ்ரேலும் உண்டு, அஃப்கோர்ஸ். இப்போ இஸ்ரேல் மற்ற கண்ட்ரீஸை விட இஸ்ரேலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திட்டு விழும்ல. ஸோ சாப்டர் 3ல் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட். இட் ஸ்டார்ட்ஸ் பை டெல்லிங் யுவர் பீப்புள் ஆர் பேட், யுவர் கிங்ஸ் ஆர் பேட், யுவர் ரூலர்ஸ் ஆர் பேட், யுவர் ப்ரீஸ்ட் ஆர் பேட், யுவர் ப்ராஃபிட்ஸ் ஆர் பேட். கெட்டுச்சு. யூ ரிமெம்பர் வி ஹவ் ஸ்டடிட் அபவுட் திஸ் 3 ஜாப் ப்ரொஃபைல். கிங்னா யாரு, ப்ரீஸ்ட்னா யாரு, ப்ராஃபட்னா யாருன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லை? அது ரொம்ப 3 கிளியர் டிஸ்டிங்ஷன். அந்த கிளியர் டிஸ்டிங்ஷன் மூணுமே ஜீசஸ் கம்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷஸ். ஆர் எப்படி பெஸ்ட்டாக கிங் இருக்கணும், பெஸ்ட்டு ப்ரீஸ்டாக எப்படி இருக்கணும், பெஸ்ட்டு ப்ராஃபட்டாக எப்படி இருக்கணும்னு அவர் ஹீல் கம் அண்ட் ஃபினிஷ் எவ்ரி திங். இன்னும் கிங்காக வரல, பட் மற்றதெல்லாம் ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கரப்டான பீப்புள் அண்ட் லீடர்ஷிப்போடு இருக்கிற இஸ்ரேலுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டு Zephaniah, through Zephaniah, God tells. Okay. So this is in the beginning part of Zephaniah 3. Zephaniah 3:8ல பார்த்தீங்கன்னா there is a change in the tone of the letter. இது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டே பேசிட்டு இருந்தவங்க Zephaniah 3:8 வாசிங்க ப்ளீஸ். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கட்டவும்
நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். Okay, so in the day of destruction, just wait. Okay, because from the next verse he is giving hope. So 3:9 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ம், ஒருமனப்பட்டு ம், அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு ம், நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ம். Right? So 3:9ல இருந்து he says, see, wait. இந்த டே வர்றதுக்கு முன்னால ஒரு கூட்டத்தை நான் சேர்ப்பேன். அவங்களுக்கு they'll have pure heart, pure languageல அவங்க வந்து they'll know how to honor me. அப்படி ஒரு கூட்டத்தை நான் சேர்ப்பேன்னு சொல்றாரு. 3:11 வாசிச்சிருங்கக்கா. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து ம், களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். ஆ. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஸோ இப்போ வரப்போகிற கூட்டம் மோர் காட் லவ்விங், காடை பெருமைப்படுத்துகிற அந்த மாதிரி ஒரு கூட்டம், பியூரர் பீப்புள் வந்து சேருவாங்க. அந்த ஃபெய்த்ஃபுல் பீப்புளை நான் சேர்ப்பேன். அண்ட் அந்த டைமில் யார் ரூல் பண்ணுவா அவங்களுக்கு? அப்போ யார் கிங்காக இருப்பாங்க? மெசையானிக் ரூல் நடக்கும். ஜெஃபனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் ம், சத்துருக்களை விலக்கினார். ம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். பியூட்டிஃபுல். ஸோ அந்த டைம் வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை? பட் அந்த டே ஆஃப் த லார்டுடைய கடவுளுடைய கோபம் எப்போ தனியும்? இந்த ஃபெய்த்ஃபுல் பீப்புள் எல்லாரையும் எடுத்து ஜீசஸ் வில் கம் அண்ட் ரூல். அந்த டைமில் எவ்ரி திங் பிகம்ஸ் ஆல்ரைட். தீங்கு டிஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்காது இனிமேல். நைஸ் ends with a nice word of hope. இல்லை, நல்லது நடக்கும்னு சொல்லி ஜெஃபனியா புக்கு முடியுது. யூ கெட் த ஐடியா இல்லை? டே ஆஃப் த லார்ட், ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல் நேஷன்ஸ் இன்க்ளூடிங் இஸ்ரேல், அண்ட் there is a small faithful group who is going to get a great king. Okay, so நம்ம கிட்ட end times ன்னு பேசினா என்னதெல்லாம் நடக்கும்னு நம்ம மனசுல தோணுது? சொல்லி பார்க்குறீங்களா? What do we think as end times event? சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. I mean, I know you all know. Just don't feel shy, just tell. சாந்திகா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அக்கா. நியாயத்திற்கப்படுவோம். அது நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் ஒன்று உண்டு. வெரி குட். ஜட்ஜ்மெண்ட் ஒன்று உண்டு. வாட் எல்ஸ்? மேஜர் events which are mentioned in Revelation. தெரிஞ்சதுதான். Anybody else wants to take a chance? Okay. There could be a rapture. Correct? Okay. வேற நெக்ஸ்ட் எதுல நம்ம ஏன் rapture ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்? எதுல இருந்து தப்பிப்போம்னு நம்மளுடைய வெரி ஸ்ட்ராங் பிலீஃப்? மூன்றாவது மரணத்திலிருந்து. சரி, ஓகே. செகண்ட் டெத் தான். மூணாவது மரணம் வேற இருக்கா அக்கா? ஏங்கா? மூணு ஓகே, நோ ப்ராப்ளம். பயங்கரமான ட்ரிபுலேஷன் நடக்க போகுது வேர்ல்டுல, ரைட்? தெர் இஸ் கோயிங் அந்த அந்த சன்னு டார்க் ஆகும், மூணு பயங்கரமாயிரும், அந்த மாதிரிலாம் பயங்கரங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதுல இருந்து த ஃபெய்த்ஃபுல் வில் எஸ்கேப். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ராப்சர். ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஜனங்கள் பிரிக்கப்படுவார்கள், வலப்புறம் இடப்புறம் என்று. அது ஜட்ஜ்மெண்ட் அகைன். தட் இஸ் ஆல்சோ ஜட்ஜ்மெண்ட். ஓகே. ஸோ வேர்ல்டில் இன்னும் ட்ரிபுலேஷன் நடந்து கடவுள் இன்னும் பிலீவர்ஸை சேர்ப்பார். எதுக்கு ட்ரிபுலேஷன்? ஏன் ஃபேரோக்கு 10 பிளேகு? பிகாஸ் ஹீ இஸ் டெல்லிங் ஐ எம் காட், ஐ எம் காட், ஐ எம் காட் சொல்லிகிட்டே இருக்காரு. அதை நம்பி வந்த இஜிப்ஷியன்ஸ் எத்தனையோ பேர், நம்பாம இறந்து போன இஜிப்ஷியன்ஸும் மெனி. கரெக்டா? அப்பார்ட் ஃப்ரம் இஸ்ரேல் கூட்டம், ஆஃப்கோர்ஸ். ரைட்?
ஸோ அந்த tribulation is a method of disciplining the world, so people will know who is the creator, who is the sovereign lord ன்னு தெரியறதுக்கு தான் tribulation. ஓகே, tribulation வரும். அதுக்கப்புறம் ஜீசஸ் வில் ரூல் ஒரு 1000 இயர்ஸ், மில்லேனியல் கிங்டம். ஆமா, நம்ம மனசுல ஒருவேளை துண்டு துண்டா இருக்கலாம். நான் இப்போதைக்கு கோர்வைப்படுத்தி சொல்லல. படிச்சோம் கொஞ்சம். ஆனா நம்ம ரெவலேஷன்ல இன்னும் படிப்போம். பட் அட்லீஸ்ட் தீஸ் ஆர் மேஜர் இவெண்ட்ஸ் விச் எனி பிலீவர் வில் எக்ஸ்பெக்ட் இன் எண்ட் டைம்ஸ் நம்ம சொல்ற கணக்குல எதிர்பார்க்கிற காரியங்கள் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ ஜீசஸ் வில் கம் ஃபார் அ மில்லேனியல் ரூல். அப்போ இந்த ட்ரிபுலேஷன் நடக்குது, மில்லேனியல் கிங்டம் நடக்குது, ஜீசஸ் இஸ் கம்மிங் பேக். அண்ட் தென் தெர் இஸ் திஸ் ஒரு பெரிய சப்பர் ஒன்று இருக்கும், கிரேட் சப்பர்னு ஒன்று இருக்கும். இல்லை இல்லை இந்த லார்ட் சப்பர்னு ஒன்று நடக்கும். லார்ட் சப்பர் நாட் த லாஸ்ட் சப்பர், பட் திஸ் இஸ் த வெட்டிங் ஃபீஸ்ட். ஞாபகம் இருக்கா? வெட்டிங் ஃபீஸ்ட்னு ஆமாம் சொல்லி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தென் இட்ஸ் கோயிங் டு பி நியூ ஹெவன்ஸ் அண்ட் நியூ எர்த். இதுக்கு இடையில ஜட்மெண்ட் இஸ் தேர் ஃபார் ஷுர். ஐ ஷுட் ஹவ் ரிட்டன் தட் as well. Right? So there is going to be the picture is showing the judgment, but I should have written also. So இப்படி வெவ்வேறு events are mentioned which we expect. Very, very interestingly, all of this is in Zephaniah. Okay, you can see ஒரு ஒரு நிழல் போல, ஒரு ஷேடோ போல, you can see each item in Zephaniah. So Zephaniah is a great book. படிச்சு பாருங்க, see if you are able to gather this information. So rapture, very quickly, அதுக்கு ஒரு வசனம் பேஸ் வேணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா, இட் இஸ் இன் 1 Thessalonians 4. அதில் பால் எப்படி எழுதுவாருன்னா, ஒரு ஒரு இமை, நாட் ஈவன் அ செகண்ட், பிளிங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்போ அவ்வளோ ஒரு வெரி மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் டைமில் we become different and we change, and ரெண்டு பேர் வேலை செய்துட்டு இருப்பாங்க, அதில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த மென்ஷன்லாம் இருக்குல்ல. ஸோ இட்ஸ் a செப்பரேட் சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ள இப்போ போகலை, டைம் இருக்காது. ஓகே, நான் வாசிக்கிறேன் ஓ 16 and சரி, 17. வாசிங்க. ஓகே ஓகே, வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அருமையான வசனம். கிரேட். ஸோ பட் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த ஏர். கவனிச்சு பார்த்தீங்களா? Jesus has not come to the land. அவரை மிட் ஏர்ல மீட் பண்ணி போயிரும். திஸ் இஸ் ராப்சர். ஓகே, ஸோ இந்த ராப்சர் எப்போ நடக்கும்னு தெர் இஸ் அ டிபேட் இந்த கிறிஸ்டன்டம், இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில. எப்போ ராப்சர் நடக்கும்னு ஒரு வாக்குவாதம் உண்டு, இப்பவும் உண்டு. ஏன்னா அது திஸ் இஸ் நாட் லிங்க்ட் டு யோர் ஃபெய்த் ஆன் ஜீசஸ் இல்லையா? வி ஆர் ஒண்டரிங் எப்போவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு டவுட். அந்த கிரேட் ட்ரிபுலேஷனுக்கு முன்னால நடக்குமா, அதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்னு ஒரு 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 சந்தேகம். ஸோ மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அதுக்கெல்லாம் முன்னாடி நடக்கும். முன்னாடி ஏன் நடக்கும்னா, அந்த கிரேட் ட்ரிபுலேஷன்லேருந்து கடவுள் நம்மளை தப்பி வைப்பார். யூ கெட் மீ? He will hide us. He will not let the believers to go through so much trouble. Abdin, if you are already a believer, of course, right? If you are already part of the church, right? One body, இல்லையா? அதில் நம்ம ஆல்ரெடி பார்ட்டாக இருந்தோம்னா, ஏன் அந்த கஷ்டங்களை, பிளேகில் உள்ள கஷ்டங்களெல்லாம் ஏன் நம்ம பார்க்கணும்? வை ஷுட் வி சி அப்படின்ற எனக்கு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ப்ளஸ் ரெவலேஷன் படிக்கும் போது நம்ம பார்த்தோம், சாப்டர் 3 வரைக்கும் சர்ச்சில் இருக்கும். 4லேருந்து சர்ச்சை பற்றி வார்த்தையே இருக்காது.
There is no mention of the church, which is very funny. So funny in it's something weird, different. So the understanding is அந்த after this அப்படின்னு வருதுல, அதுக்கு முன்னாடியே சாப்டர் 3ல rapture has happened. இப்போ சர்ச் எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ அதான் அந்த raptureன்னு we understand. Okay, I can keep talking about it. It's a separate subject. So இங்க ஜெஃபனாயா புக்ல பார்த்தீங்கன்னா, அந்த புக்கு பேரே ஜெஃபனாயாவே ஹிடன் பை யாவே. ஸோ அது ஒரு ஒரு குட்டி ஹிண்ட். பிளஸ் ஜெஃபனாயா 2:3 வாசிங்களேன். ஜெஃபனாயா 2:3. தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். Okay. In that, maybe you will be hidden in the day of Lord's anger. This is exactly what we want. கடவுளுடைய கோபத்தை நம்ம பார்க்க வேண்டாம். We don't want. இல்ல? So maybe we'll be hidden. அப்போ ஒரு you can be hidden அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதான் ராப்சர் அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ரைட். ராப்சர் பத்தி இன்னொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி மென்ஷன். ஏன் அது நான் இவ்வளோ இதை மெசையா பத்தின ப்ராஃபஸீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸோ கிளியர் வித் ஸோ மச் ஸ்பெசிஃபிசிட்டி. இல்லை, அவ்வளோ குட்டி குட்டி டீட்டெயில்ஸ், அவருடைய இமோஷன்ஸ்ல இருந்து, அவரோட ஃபிசிக்கல் நேச்சர்ல இருந்து, அவர் ஆணி அந்த அந்த அவரோட சஃபரிங்கோடைய இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ்ல இருந்து பெத்லஹேம்ல பிறப்பாரு. he will die among thieves but he'll be buried with rich people. அவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆர் தேர். கரெக்ட். சர்ச்சுன்றதே ஒரு மிஸ்ட்ரின்னு பால் எழுதுவார். மீனிங் இவ்வளோ நாள் எங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப தெரியாதே அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன், இல்லை மிஸ்டீரியஸ் இன்ஃபர்மேஷன். ஏன் சர்ச் இஸ் அ மிஸ்ட்ரி? இஸ்ரேலுக்கு தெரியாது. இப்படி ஜென்டைல் உலகத்துல இருந்து கடவுள் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை எழுப்புவாரு, அது ஒரு பெருங்கூட்டமா இருக்கும்ன்றது இஸ்ரேலுக்கு தெரியாது. இஸ்ரேல் தன்னை இட்ஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் இட் செல்ஃப், இல்லை? ஸோ இட் கெனாட் பிலீவ் தட் ஜென்டைல்ஸ்க்கு வேற உலகம் உண்டான்னு. ஆனால் இருக்கா வசனங்கள் இருக்கு. இந்த ஆமோஸ்ல பார்த்தோம்ல, எல்லாரும் வருவாங்க. ஆர் ஐசாயால படிப்போம், எல்லார் முழங்காலும் முடங்கும் அப்படின்னு, ரைட்? ஸோ இட் இஸ் தேர். பட் ரொம்ப வெளிப்படையா சர்ச்சுன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்க போறேன் அப்படின்றது இல்லை. அதனால ராப்சர் நமக்கே ரொம்ப விளங்காத ஒரு பாயிண்ட்டு. அதனால அதை ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இன்னும் நிழலாக தான், குட்டி குட்டியா, குறைவா கிரேயா தெரியும். பட் ஐ எம் ஹைலைட்டிங் இட். உங்களுக்கு அது சரின்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் டேக் இட். ஓகே, ஐசாயா 26:20 and 21. நீ என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். Okay, so God is going to come in anger. Meantime, நீ போய் மறைஞ்சிருந்துக்கோ till his anger is gone அப்படின்றது. ஸோ வெரி சிமிலர் டு த ராப்சர், ரைட்? அந்த கோபத்துல செய்யற காரியங்கள் டைம்ல யூ ஆர் ஹிடன். ஆக்சுவலா நம்ம என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் we are in rapture, so we are back in heaven at that time. Okay, we are up in the air, so we are with him. பூமியில இந்த கோபத்தினால வர காரியங்கள்லாம் நடக்குது, பட் the church is up there. ஓகே, அதே மாதிரி ட்ரிபுலேஷன் வந்து ரொம்ப நிறைய இட்ஸ் ரெவலேஷன்ல ஆக்சுவலாக சாப்டர் 6ல இருந்து 19 வரைக்கும் இட் டாக்ஸ் அபவுட் ஆல் த ஸ்டஃப் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். என்னெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு ஜீசஸ் டாக் அபவுட் இட் இன் மேத்யூ 24. அந்த பயங்கரமான நாள் வந்து ஜெஃபனையால ரிஃப்ளெக்ட் ஆகுது எங்கன்னா, ஜெஃபனையா 1:14 and 17.
ஜெபனியா ஒன்றாமா? ம் 1 14 and 14. 17. 14 வந்து 14 மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும், கரெக்டா? ம் 1:14. ம் ஓகே. சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமானமாக்குகிறது என்ன? அவர்கள் எல்லோரையும் தூண்டிலினால் இழுத்துக் கொள்ளுகிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்துக் கொள்ளுகிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகாரம் உள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவன் எதுவாக்கா? தன் வலைக்கு என்னம்மா? This is correct. ஒன் Zephaniah சிக்ஸ் 1 14. யா. சரி. ஓ, சரி சரி, வேற எங்கேயும் போயிட்டேன். ஆமா. ஆபகுக்கு போயிட்டேன். ம் செஃபனியா 1 ம் 1 14. 14. ம் கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். ம் ஸோ இது ஒரு பயங்கரமான பீரியட் வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக ஜெஃபனியா 1 ஃபுல்லாகவுமே இட் டாக்ஸ் அபவுட் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லை. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரிபுலேஷன் ஆஃப் திங். ஸோ மில்லினியல் கிங்டமில் என்ன நடக்கும்? ஜீசஸ் இஸ் கம்மிங் பேக் டு earth. ஓகே, இப்போ வந்து மிட் இயர் இல்லை, திரும்ப ஏர்த்துக்கு வருவார். அண்ட் ஏர்த்தில் இஸ்ரேலில் வந்து ஜயான் as கேபிட்டல், மவுண்ட் ஜயான்ன்றது ஜெருசலம் பக்கத்தில் இருக்குது ஒரு குட்டி ஹில். ஸோ அந்த மவுண்ட் ஜயான்ல இருந்து ரூல் பண்ணி he is going to rule the whole world. அதுக்கு எக்கச்சக்கமாக நம்ம இப்போ படிச்சிட்டோம், ப்ராஃபஸிஸ் லைக் நிறைய படிச்சிட்டோம். ஐ ஹவ் டன் அ லிஸ்ட். லேட்டர் நமக்கு டைம் இருந்தால் வில் ஹேவ் அ லுக் அட் இட் ஆல்சோ. ஸோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தட் இஸ் த ஆக்சுவல் மில்லினியல் கிங்டம். ஓகே, ஸோ ஐசாயாவில் இருக்குது, மேத்யூ 19ல் தெர் இஸ் டாக் அபவுட். ஆக்சுவலாக நடக்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கிறது ரெவலேஷன் சாப்டர் 20ல் இருக்குது. ஸோ இந்த மெசையானிக் ரூல் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் குட் திங்ஸ் டு ஹேப்பன். இது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டாக வந்தது இல்லை, அது கொஞ்சம் மாறி நல்லா ஆகணும்னு. நல்லா நல்லாறது எப்படி? இஸ் ஒன்லி பிகாஸ் திஸ் கிங் இஸ் ரூலிங், ரைட்? அப்படின்ற டோனில் ஜெஃபனியா 3:15 இஸ் தேர். ஜெஃபனியா 3:15 பாருங்க, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். So the Lord has taken away our judgment. When will it happen? Now think like a Christian. என் மேல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் போயிருச்சு, கடவுள் எடுத்துட்டு போயிட்டாரு. எப்போ நடக்கும் அது? Lord has taken away my judgment only if I am hiding behind the cross. Right? Simple. Only if I have Jesus or the righteousness on me. Only then the judgment of the Lord is taken away from me. கரெக்டா? இதுதான் we learned as justification. கோர்ட் கேஸ் மாதிரி நடந்ததுன்னா ஜஸ்டிஸ், கோர்ட் கேஸ் மாதிரி நடந்ததுன்னா அந்த ஜஸ்டிஃபிகேஷனில் எனக்கு சேர வேண்டிய ஃபைனோ, எனக்கு சேர வேண்டிய ஜெயில் டைமோ, பனிஷ்மெண்ட்டோ, அதை ஜீசஸ் எடுத்துக்கிட்டார். தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் ஆன் த கிராஸ், ரைட்? ஸோ தட் ஆங்கர் இஸ் டேக்கன் அவே, இட் இஸ் கான், ரைட்? ஓகே, என்னை தப்பு பண்ண வச்ச சேட்டனையும் அழிப்பார். கரெக்ட்? என்னை டிசீவ் பண்ண சேட்டன்னால தானே நிறைய ப்ராப்ளம்ஸ். அஃப்கோர்ஸ் சேட்டனை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது, நம்மளுடைய ஓன் வில்லும் மேக்ஸ் யூ சின். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நமக்கு பனிஷ்மெண்ட்டு. எனிமியாக இருக்கிற சேட்டனையும் he will take care of it. All that happens when the
கிங் ஆஃப் இஸ்ரேல் விச் இஸ் த லார்ட். ரொம்ப கரெக்ட் பண்ணியிருக்கு அதில். கிங் ஆஃப் இஸ்ரேல்னு வேற ஏதோ ராஜாவை நினைச்சிட வேண்டாம். ஒன்லி வென் காட் இஸ் இன் அவர் மிட்ஸ்ட், நமக்கு நடுவில் அவர் இருக்கும் போது ஆல் திஸ் டிசாஸ்டர் இஸ் நோ மோர். கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்மளை அணுகாது. சாத்தானுக்கும் நோ பவர், நத்திங் வில் அஃபெக்ட் அஸ். வி ஆர் இன் அ வெரி குட் பிளேஸ், ரைட்? அதுதான் அந்த மில்லினியல் ரூல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, எனி தாட்ஸ்? எவ்ரிபடி கிளியர்? Okay, perfect. Okay. In the what's the time? Okay, time ஆயிடுச்சு. நம்ம இதை I'll continue next time. ஏன்னா நல்ல டாபிக். I don't want to go fast. ஓகே ஆமாம், இதுவும் நல்லா நிறைய இருக்கு சொல்கிறேன். இத்தனைக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் there's so much to tell, so I think I'll take some time and do it. அக்கா, the time is crossed, correct அக்கா? 1 o'clockமா ஆக்சுவலாக டைம் இந்தியன் டைம் வந்து 1:13. So yeah, okay, we close at 11:30, correct? ஆமாம். 10:32. சரி. Any thoughts, anybody? So we'll continue with Zephaniah next time we meet, God willing. But அந்த ஃபோக்கஸில் ப்ளீஸ் ரீட் பண்ணி பாருங்க. நம்மளுடைய எண்ட் டைம்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணி நிறைய இருக்கும், which is amazing. Really so surprising. சரியா அக்கா? ஓவர் டு யூ அக்கா. ஓகேம்மா, ஜெபிச்சு முடிச்சிடலாமா? பமிலா, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமாம்மா? சரிக்கா, சரி. நீங்கள் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க. No, let the prayer be there. அன்புள்ள சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோமப்பா. கர்த்தாவே, நீர் இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நியாயத்திற்கு நாளுக்கு முன்பாக இரட்சண்யம் என்னும் கர்த்தாவே வாடையினால் எங்களை மூடிக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. சிலுவையின் நிலையிலே நாங்கள் எப்பொழுதும் தங்கியிருக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தந்து ஜெபிக்கிறேனப்பா. இந்த வீக்கெண்டையும் கத்தாவே உடைய கருத்திலே தருகிறோம். செய்தி கொடுத்த கத்தாவே மகளையும் கத்தாவே இந்த நேரத்திலே உங்களுடைய கருத்திலே கொடுக்குறோம். நீ தம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இன்னும் கத்தாவே அநேகர் கலந்து கொள்ளவும் இன்னும் அதிக விதத்திலே கத்தாவை பயன்படவும் கத்தாவை நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஆமென். Amen. Thank you, Pamela. Oh, thank you Thank அக்கா. you, everyone.